திருடனும் ஞானமும். ஒரு துறவி பாலைவனத்தில் தொலைந்து போய் வழி கண்டுபிடித்து கிராமத்தை போய் சேரும் பொழுது நடு இரவாகிவிட்டது. பாதி இரவு சென்று விட்டது. கடைகள் அனைத்தும் மூடி கிடந்தன. கதவுகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு கிடந்தன. ரோட்டில் மனித நடமாட்டமே இல்லை. நான் விசாரிப்பதற்காக யாராவது இருக்கிறார்களா என்று தேடினார். இறுதியில் சுவற்றில் உள்ளே நுழைவதற்காக கன்னம் வைத்து கொண்டிருந்த ஒரு திருடனை பார்த்தார். அவனிடம், நான் இங்க தங்க ஏதாவது இடம் கிடைக்குமா என்று கேட்டார் துறவி. அதற்கு அவன், நான் ஒரு திருடன், நீங்களோ ஒரு ஞானி போல தோன்றுகிறீர்கள். இப்பொழுது தங்க இடம் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டால் என் வீட்டுக்கு வரலாம். திருடனுடன் தங்க உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையென்றால் என்னுடன் வாருங்கள் என்று அழைத்தான். துறவி கொஞ்சம் ஒரு வினாடி தயங்கி, பின் ஒரு திருடன் துறவியை பார்த்து பயப்படாத பொழுது ஏன் துறவி ஒரு திருடனை கண்டு அஞ்ச வேண்டும்? உண்மையில் அவன்தான் என்னை கண்டு அஞ்ச வேண்டும் என அவர் மனதில் பட்டது. அதனால் அவனிடம், சரி, நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னார். அவனுடன் சென்று அவன் வீட்டிலேயே தங்கினார். அவனுடைய வீட்டில் 1 மாதம் வரை தங்கியிருந்தார். அந்த திருடன் மிகவும் அன்பானவனாக இருந்தான். மிகவும் அருமையான மனிதன். ஒவ்வொரு இரவும் அவன் திருடுவதற்கு கிளம்பும் போது, சரி, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், தியானம் செய்யுங்கள், ஓய்வெடுங்கள், நான் என் வேலையை பார்க்கப் போகிறேன் என்பான். அவர் திரும்பி வரும்போது, ஏதாவது கிடைத்ததா என்று கேட்பார் துறவி. இன்று எதுவும் கிடைக்கவில்லை, ஆனால் நாளை திரும்பவும் முயற்சிப்பேன் என்று கூறுவான். ஒரு நாளும் அவன் நம்பிக்கை இழந்ததே இல்லை. 1 மாதம் முழுவதும் அவன் வெறும் கையோடுதான் திரும்பி வந்தான். ஆனாலும் அவன் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தான். அவர், நாளை முயற்சி செய்வேன், கடவுள் விருப்பப்பட்டால் நாளை ஏதாவது கிடைக்கும், நீங்களும் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், இந்த ஏழைக்கு உதவி செய்யுங்கள் என்று நீங்களும் கடவுளிடம் சொல்லுங்கள் என்று அந்த துறவியிடம் திருடன் சொன்னான். துறவி பல வருடங்கள் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கையில் எதுவும் நிகழவில்லை. மிகவும் மனமுடைந்து நம்பிக்கை இழந்து இது எல்லாவற்றையும் நிறுத்திவிடலாமா என்று பல சமயங்கள் நினைத்ததுண்டு. கடவுள் என்று ஒருவரும் இல்லை. எல்லா பிரார்த்தனைகளும் மடத்தனம், எல்லா தியானங்களும் பொய் என்று நினைப்பார். அப்பொழுது திடீரென அந்த திருடனின் நினைவுகள் வரும். அவன் ஒவ்வொரு நாள் இரவும் கடவுள் விருப்பப்பட்டால் நாளை ஏதாவது கிடைக்கும் என்று கூறியதை நினைத்து கொண்டார். அதனால் மேலும் ஒரு நாள் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டார். திருடன் கூட அந்த அளவு நம்பிக்கையுடனும் அதே அளவு தன்னம்பிக்கை உணர்வுடனும் இருக்கும் போது, நான் ஏன் இன்னும் ஒரு நாள் முயற்சி செய்து பார்க்கக்கூடாது என்று அவருக்கு தோன்றியது. பலமுறை இப்படி நிகழ்ந்திருக்கிறது. அந்த திருடனும் அவனை பற்றிய நினைவும் இன்னும் ஒரு நாள் என்று முயல அவருக்கு உதவி செய்திருக்கிறது. ஒரு நாள் அது நிகழ்ந்தும் விட்டது. அது நிகழ்ந்தே விட்டது. ஆம், அந்த துறவி ஞானமடைந்து விட்டார். அந்த திருடனின் வீட்டை விட்டு, அவனை விட்டும் பல 1000 மைல் தூரம் அப்பால் இருந்தார். இப்பொழுது அந்த திருடனை மனதில் மானசீக குருவாக எண்ணி அவன் வீட்டின் திசையை நோக்கி வணங்கினார் அந்த துறவி. வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.